Good evening. Tuesday dinner. உப்புமா தேங்காய் சட்னி நீ பிறந்தது தப்புமா ஆனா சாப்பிட்றமா ஏன்னா இதோட ரசிகர்லாம் கோச்சிப்பாங்க அப்புறமா. சூப்பராக சட்னி தேங்காய் சட்னி சூப்பராக உப்புமா சில்லியா சூப்பரா செய்வாங்க. ஆனா எனக்கு சின்ன வயசுல பிடிக்காதா, அதனால அது ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு ஐட்டம் பிடிக்காம இருக்கும்ல. முன்னெல்லாம் காரக்குழம்பு மீன் குழம்புலாம் பிடிக்காது, இப்ப சாப்பிட்றேன். உப்புமா பிடிக்காது, முன்னெல்லாம் சாப்பிடவே மாட்டேன், இப்ப சாப்பிட்றேன். சில்லி அடிக்கடி சொல்லுவேன், உலகத்துல இது கூட இல்லாம இருக்காங்க குழந்தைங்க சொல்லி நான் சாப்பிட வச்சிருவேன். அதில் அண்டர்ஸ்டாண்ட், நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் ஃபுட்டை, என்னைக்குமே நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். என்னால் முடியலனா கூட பேக் பண்ணி எடுத்து வந்துடுவேன். கைப்படாம எடுத்து வந்து எங்கேயாவது இருக்கிறவங்க பறவையில யாரா இருந்தாங்கன்னா கொடுத்துட்டு வந்துடுவேன். கைப்படாம எடுத்து வருவேன். எல்லாமே ஃபுட்டை வந்து அள்ளி வைக்காதீங்க, லிமிட்டா எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லு. வேஸ்ட்ல கை வச்சிட்டோம்னா அது அடுத்தவங்களுக்கு கொடுக்க கூடாது. அதில் கிளியரா இருப்பேன். இதெல்லாம் பேசிக் காமன் சென்ஸ், இதெல்லாம் கத்துக்கணும். ஃபுட் வீடியோ போடுங்கன்றீங்க, பிரியாணி செய்யறது ஈஸியான்றது கத்து கொடுத்துருக்கேன். நாளைக்கு தக்காளி தொக்கு செய்யறது காட்ட போறேன். எங்க பாக்குறீங்க? கேட்கறதோட அவள் தான். நீங்க நான் போட வேண்டிய கடமை நான் போட்டுடுறேன். கேட்கறீங்கன்றதுக்காக எதிர்பார்ப்பு இல்லாம செய்யறது அன்பு. அவங்க கிட்ட எதுவும் எதிர்பார்க்கல. அதே மாதிரி நான் என்னைக்குமே மார்க்கெட் பண்ண மாட்டேன். வெரி வெரி கிளியர், ஐ நெவர் டூ மார்க்கெட்டிங். இங்க போறாங்க, இங்க நல்லா இருக்கு. அன்னைக்கு போனேன், சாப்பாடு நல்லா இருந்தது. அவங்க யாருலாம் எனக்கு தெரியாது. நல்லா இல்ல சொல்லிட்டு வரும். நிறைய ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டாங்க இந்தியால, அதெல்லாம் வீடியோ போடுவேன். ஆனா என்ன தெரியுமா, மத்தவங்களுக்கு வந்து நான் பாஷா காட்டுறான். எங்க அண்ணாக்கெல்லாம் பிடிக்காது, சில்வியாக்கும் பிடிக்காது, எங்க வீட்டுல இருக்கவங்களாம் பிடிக்காது. அது மாதிரி காட்டுறது இயலாதவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும்ன்றது அதை வேல்யூ பண்ணுண்டான்னு உண்மை. அது எவ்வளவு கஷ்டப்படுத்துவோம் நம்ம. வேல்யூ சொல்லி வளர்த்தாங்க எங்க வீட்டுல. எங்களுக்கு வந்து அது வழி தெரியும். கஷ்ட நஷ்டத்தை இல்லைனா கூட இப்படி இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம கஷ்டப்படலனா கூட அது அடுத்தவனுக்கு வலிக்கும்ன்றத சொல்லி கொடுத்துருக்காங்க. அதான் பெரிய எத்திக். ஆனா இந்த ஜென்ரேஷன் பசங்க கொஞ்சம் பணக்காரானவன அந்த எல்லாத்தையும் மறந்துட்டு துச்சமா நினைக்கிறீங்க. வாழ்க்கை என்னைக்கு மாறும், உங்களுக்கு புரிய மாட்டேது ரியாலிட்டி. டெக்னாலஜி செய்யற வேலையில உங்களுக்கு என்ன செய்யறீங்கன்னு தெரிய மாட்டேது. நைட்ல கோவிட் மாதிரி வந்தா நம்ம காலி பண்ணிடும். இயற்கையோ கடவுளோ நம்மளுக்கு அடிக்கடி ஒரு பாடம் கத்து கொடுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கும். அதில் நம்ம லெசன் கத்துக்கணும். நினைக்க மாட்டீங்க. அந்த டைம்ல அழுவுறீங்க, அடுத்த நிமிஷம் அதே மாதிரி செய்றீங்க. சிஸ்டத்துல இருங்க, சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுங்க, மனித நேயத்தோட இருங்க. நீ செய்யற செயல் அடுத்தவனுக்கு பாதிப்பா இருக்கக்கூடாது. எதுவா தான் நியூசன்ஸா இருக்கக்கூடாது. சிவிக் சென்ஸ் அதுதான் வெள்ளக்காரங்க. அந்த சென்ஸ் இருந்தாலே நம்மளுக்கு நல்லா இருக்கலாம். நம்ம சூப்பரான இடத்துல இருக்கும், அழகான ஊரு. எங்க இருந்தாலும் உலகம் அழகானது, மனிதர்கள் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. யாருமே டிசப்பாயிண்ட் பண்ணாம டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தனாலே இந்த உலகம் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் இருக்கும். அதை நீங்க செய்யுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் உப்புமா.